விஷச்சாராய வழக்கில் கண்ணுக்குட்டி என்பவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், ஜாமீன் வழங்கப்பட்டது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். கடந்த ஆண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் இந்த விஷச்சாராயம் அருந்தி 67 பேர் மரணமடைந்தார்கள். இந்த வழக்கில் தான் விஷச்சாராயம் விற்பனை செய்வது, சாராயத்தை கடத்தியது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளில் 21 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த வழக்கை தற்போது சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய நபரான கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் மற்றும் தாமோதரன் ஆகியோர் ஜாமீன் கோரிதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். அந்த மனுவானது தான் இன்று நீதிபதி சுந்தர் மோகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. சிபிஐ தரப்பை பார்க்கும்போது இந்த வழக்கில் கண்ணுக்குட்டி மற்றும் தாமோதரன் ஆகியோர் முக்கிய குற்றவாளிகள் கருதப்படுகிறார்கள். எனவே இருவருக்குமே ஜாமீன் வழங்கக்கூடாது, அவர் இறுக்கம் காட்டக்கூடாது என்ற ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அதே போல ஜாமீன் வழங்கினால் விசாரணை பாதிக்கும் என்றும் சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் மனுதாரர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் 10 மாதங்களுக்கு மேலாக தாங்கள் சிறையில் உள்ளதால் தங்கள் ஜாமீன் வழங்க வேண்டும், எந்த ஒரு சாட்சியும் கலைக்க மாட்டோம், தலைமறைவாக மாட்டோம், விசாரணைக்கு முழு ஒத்துழைப்போம் என்று உறுதியளிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது தாமோதரன் மற்றும் கண்ணுக்குட்டி ஆகியோருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. அதன்படி மறு உத்தரவு, இந்த வழக்கில் மறு உத்தரவு வரும் வரைக்கும் விசாரணை அதிகாரி முன்பு இருவருமே நேரில் தினசரி ஆஜராக வேண்டும் என்றும் தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மதன்.